Hi friends, welcome back to my channel. இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல் மோட்டோ பாயிண்ட் எம்கே சிட்டி. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110cc. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்பாய்டு மாற்ற போகிறோம். ஸோ செயின் ஸ்பாய்டு மாற்றினா எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 மாதம் 2 மாதத்துலேயே இந்த மாதிரி சீக்கிரம் அடுத்தடுத்து செயின் ஸ்பாய்டு போயிருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. மாத கணக்கில் செயின் ஸ்பாய்டு ஓட்டலாமா இல்லை கிலோமீட்டர் கணக்கில் செயின் ஸ்பாய்டு ஓட்டலாமா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் செயின் ஸ்பாய்டு மாற்றினோம்னாக்கா எந்த வண்டி கம்பெனியோ அந்த கம்பெனி பிராண்டு மாற்றினோம்னா கண்டிப்பாக ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடும், கம்பல்சரி ஓடும். அதுக்கு மேலேயும் கூட ஓடிட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மெயின்டெனன்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு செயினை கரெக்டாக அந்த மண் ஏற அளவுக்கு பார்த்துக்கணும், சர்வீஸ் பண்ணணும், ஆயில் செயின் லூப் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 கிலோமீட்டர் கம்பல்சரி ஒரு செயின் ஸ்பாய்டு ஓடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4,000 5,000 கிலோமீட்டர் ஒரு செயின் ஸ்பாய்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் மாற்றி கொடுக்குற வண்டிகளே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிலோமீட்டர் கூட ஓட மாட்டேங்குது. சீக்கிரமே செயின் ஸ்பாய்டு தெரிஞ்சிருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மாட்டும் போது மாட்டிட்டு போகிறது, அதுக்கப்புறம் இந்த செயின் இழுத்து வைக்கிறோம்ல, செயினுக்கு ஆயில் போடுறதும் கிடையாது, லூப் போடுறதும் கிடையாது, செயினுக்கு கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் செயின் ஸ்பாய்டு போயிட்டே இருக்கும். அது செயின் ஸ்பாக்கெட் கம்பெனியோட ஃபால்ட்டு கிடையாது, உங்களோட ஃபால்ட்டு தான். வண்டி ஓனர் உங்களோட கம்ப்ளைண்ட் தான். அது நீங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் கூட செயின் ஸ்பாய்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்பாய்டு மாற்றும் போது இப்போ இந்த வண்டி நம்ம செயின் ஸ்பாய்டு மாற்ற போகிறோம். அதாவது டிவிஎஸ் பிராண்ட் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீல் கிரஸ்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்பாக்கெட்டில் ஒரு பேரிங் வரும், ஆஃப் ஆக்சல் பேரிங் வரும். ஸோ நம்ம பொதுவாக செயின் ஸ்பாய்டு மாற்றும் போது இந்த பேரிங்கை மாற்றுறது நல்லது, வீல் கிரஸ்ஸில் மாற்றணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா வீல் ஷேக்கிங் ஆகாமல் இருக்கும். பேரிங் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நைஸாக சவுண்டு, வேறு சவுண்ட் எதுவும் வராமல் செயின் ஸ்பாய்டு நல்லா நைஸாக ஓடும். ஸோ உங்களுக்கு வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.